Dear students, today we are going to see third unit Prose Empowered Women Navigating the World. இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இன்டர்வியூவர் சென்ட்ரலில் இருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்வியூவர் இந்த 6 விமனையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவங்க 6 பேரும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீல அதாவது நேவியில் அச்சீவ் பண்ணவங்க. ஓகேவா? என்ன அச்சீவ்மெண்ட்டு, எப்படி பண்ணாங்க, அதில் என்னென்ன ட்ராபேக்ஸு, என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த யூனிட் ஃபுல்லாகவே தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக விமன்ஸ் பார், ஸ்ட்ரென்த், அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஐ எம் எவ்ரி உமன் பார்த்திங்கன்னா உமன் எப்படிப்பட்டவ, டுடேஸ் உமன் எப்படிப்பட்டவ அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஸ்டோரி ஆஃப் முலான், ஒரு பெண் எப்படி ஒரு ஆணுக்கு நிகராக போரிட்டு ஒரு நாட்டையே காப்பாற்றுற அளவுக்கு இருந்திருக்கா அப்படின்றது. ஸோ அப்போ பெண்களால் எல்லாமே முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த லெவல்லையும் எந்த ஃபீல்டுலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு கடல் பயணம். இப்போ சாதாரணமாக கடல் பயணம் அப்படிங்கிறது அது மென்னுக்கே என்ன அப்படின்னாக்கா ஒரு சவாலாக தான் இருக்கும். அதுவும் விமனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சிலையும் போயிட்டு அச்சீவ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க, ஃபேஸ் பண்ணிவிட்டு அது அச்சீவ்மெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லெசனாக. சரி, அதை பார்க்கலாம். Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. எஸ்கார்ட் இல்லாமல் வெளியில் போகவோ வரவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு, சந்தைக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு, எங்கே போனாலுமே யாராவது கூட அழைச்சிக்கிட்டு தான் போகணும், அழைச்சிக்கிட்டு தான் வரணும், அவங்க கூட தான் போயிட்டு வரணும். தனியாக எங்கேயுமே நம்ம போயிட்டு வரக்கூடாது. அப்படி இருந்தது பெண்களுடைய நிலைமை. இப்போ மாறிட்டு. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிட்டு. அவங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் யாருன்னா, சில பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உரிமைக்காக போராடி அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோம் அப்படின்னு, தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. முன்னாடியே பெண்களுடைய பார் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னாக்கா, இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனில் நிறைய பெண்களை உதாரணமாக சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளில் வேலு நாச்சியார், அடுத்தது ஜான்சி ராணி, இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. தெரியாதவங்க நிறைய பேர் ரொம்ப போல்டாக போராடிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா அந்த பத்திரிக்கையில் அப்புறம் பார்த்திங்கனாக்கா ரேடியோ இது மூலமாக, நாடகம் மூலமாக நிறைய விழிப்புணர்வுகளில் கொடுத்து நிறைய பெண்களுக்காக போராடி, பெண் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் நிறைய பெண்கள் போராடிட்டுருக்காங்க. நிறைய போராடி உயிரும் விட்டுருக்காங்க. ஸோ அப்போவே அவங்க பெண்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கனாக்கா அடுத்தது கட்டத்தில் வந்தீங்கன்னா பெரியாருடைய ஒய்ஃபும் அவங்களுடைய சிஸ்டரும் பார்த்திங்கனாக்கா கள்ளுக்கடை மறியலில் அவ்வளோ இது பண்ணி அவங்க 2 பேரையும் பார்த்து மற்ற எல்லாருமே என்ன பண்ணாங்க, பயப்பட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக இருந்தாங்க விமன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலேயுமே பெண்கள் பயங்கரமாக ஒரு நெருப்பு மாதிரி போராட்டம்லாம் செஞ்சுருக்காங்க. நிறையா அவங்களுடைய பவரை வெளிக்காமிச்சிருக்காங்க. ஆனாலும் வெளி உலகத்துக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பிளேசஸ், ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ டெக்னாலஜி மீடியாலாம் டெவலப் ஆக தான் விமனுடைய பவர் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க. Women occupy almost all the major positions in a society. Currently, women's accomplishments, அதாவது அவங்களுடைய ஸ்கில்ஸ், achievements are tremendous in many fields. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்ட்லேயும், சொசைட்டியில் எல்லா பொசிஷன்லேயும் பெண்கள் இருக்காங்க. பெண்கள் இல்லாத போஸ்டிங்கே இல்லைன்னு சொல்லலாம். ஒன் சச் அச்சீவ்மெண்ட் இஸ் த ஆல் விமன் இந்தியன் நேவி crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. அதாவது பார்த்திங்கன்னா சர்க்கம் நேவிகேஷன், அதுன்ற 2 மார்க்கில் வருமா. சர்க்கம் நேவிகேஷன் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு இன் எ ஷிப்.
அதாவது ட்ராவல் பண்ணுறது, அதுவும் எத்தனை நாள் 254 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஐஎன்எஸ்வி தாரிணி அந்த போட்டில். இப்போ இவங்க 6 பேரும் பாருங்களேன், இவங்க 6 பேரும் தான் என்னென்னா இந்த தாரிணியில் ஐஎன்எஸ்வி தாரிணியில் ட்ராவல் பண்ண விமன். பெண்களால் எல்லாமே முடியும், எல்லா வேலைகளும் பெண்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறது, எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி? ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது வந்து 2 மார்க்கில் வரும். ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். இந்த ஒரு லைன் எழுதினாலே 2 மார்க்ஸ். ஐஎன்எஸ்வி அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல், அது ஒரு போட். தாரா தாரிணி இஸ் த பேட்ரன். ஹூ இஸ் தாரா தாரிணி? அது ஒரு 2 மார்க் வரும். தாரா தாரிணி இஸ் த பேட்ரன் deity ஃபார் sailors அண்ட் இஸ் worshipped ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் sea. அது வந்து ஒரு தெய்வம், வழிபடுற தெய்வம், கடல் தெய்வம் தாரா தாரிணிங்கிறது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலுக்கு போகிறாங்கள மீனவர்கள்லாம் போகிறாங்க, ஃபிஷ்ஷிங்காக போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கடல் மாதான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த போட்டு தான் என்ன அப்படின்னாக்கா தெய்வம் மாதிரி, உயிரோட அவங்கள திரும்பி கொண்டுட்டு வந்து நல்லபடியாக சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த கடல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து தாரா தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணி is the second sailboat of the Indian Navy. It is a 55-foot sailing vessel built indigenously in India by Aquarius Shipyard Private Limited located in Goa. கோவாவில் இருக்குது அந்த போட்டு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா the first being the INSV மாதேய். அதை மாதேயின்னு தான் படிக்கிறோம். இருக்குது பாருங்கப்பா, இந்த பிக்சர் தான் தாரிணி அந்த போட்டு. இது வந்து ஷிப்பு கிடையாது, போட்டு. இந்த போட்டில் தான் அந்த 6 பெண்களும் பயணம் செஞ்சுருக்காங்க. வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி? ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Indian Naval Ship Vessel. Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னாக்கா, அந்த தாரிணி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் திரும்பியும் அதை வந்து நான் கோட் பண்ணுறேன். ஐஎன்எஸ்வி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செயல் போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமு, என்ன ஸ்கீம்னா நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்றது ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potentialனா ஆற்றல், அவங்களுடைய டேலண்ட்டை ஃபுல்லாக வந்து கெயின் பண்ணுறதுக்காக, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். பெண்களுடைய சக்தி என்னன்றதை வெளிப்படுத்தக்கூடியது. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thrust for நாரி சக்தி விமன் பார். நாரி சக்தினா விமன் பார், பெண்களின் சக்தி. செட் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் சுனில் லன்பா இன் ஹிஸ் வெல்கம் ஸ்பீச். அவர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னாக்கா, செயிலிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த போட்டு மேக் இன் இந்தியா அப்படின்றது இந்தியாவால் செஞ்ச அந்த தாரா தாரிணி போட்டை செயில் பண்ணணும். அந்த செயிலிங்க்கே மென் அனுப்பாமல் விமனை அனுப்பி பெண்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்காகவும் அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. The voyage was aimed to showcase மேக் இன் இந்தியா. இது வந்து ஷோகேஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா வெளிக்கொண்டு வர்றதுக்கு, காமிக்கிறதுக்கு. மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் பை sailing on board indigenously built INSV Tarini. The special feature of this sailboat is that it encouraged use of environment friendly non-conventional renewable energy resources such as the wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department, IMD ன்னு சொல்லுவோம். And also collected data for monitoring marine pollution on high seas. The voyage வந்து அதோடைய எய்ம் என்ன அப்படின்னா, ஷோகேஸ் மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத காமிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர், அந்த செயில் போட்டோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா,
எக்கோ ஃப்ரெண்ட்லி அதான் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். எக்கோ ஃப்ரெண்ட்லி நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள். அதாவது ரினியூவபிள் அப்படின்னாக்கா இது வரைக்கும் பார்க்காத புதுசாக எனர்ஜி திரும்பியும் ரீயூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி திரும்பியும் இருக்கிற அதை எனர்ஜி ரிசோர்ஸ் அது எந்த மாதிரினா காற்று அந்த மாதிரி உள்ளது என்ன பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, அதனுடைய டேட்டாவை வந்து என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணுறது. அடுத்தது ஓஷன் அண்டு வேவ் டேட்டா ஆன் ரெகுலர் பேசிஸ். அந்த ஓஷனில் வேவ்ஸோடைய ரெகுலாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது. ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட், எந்த மாதிரி அந்த கடலில் எந்த நேரத்தில் எப்படி வந்து வெதர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெதர் ரிப்போர்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஃபோர்காஸ்ட் முன்கூட்டியே சொல்கிறதுக்காக இந்த நேரத்தில் இப்படி இருக்கும், இந்த மாதிரி வேலை வந்தாக்கா இந்த மாதிரியான வெதர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. அண்ட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் அப்படின்னாக்கா கடலில் அந்த நேரத்தில் அந்த செயிலிங் அப்போ உண்டாகிற பொல்யூஷன், அந்த மாசு, அதில் என்னென்ன வருது, என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் எய்ம். இந்தியன் நேவி 6 விமன் க்ரூ அப்படின்னா குரூப் அப்படின்னு அர்த்தம். அதாவது 4-5 பேர் உள்ள ஒரு குரூப்பை தான் என்ன சொல்லுவோம் க்ரூ அப்படின்னா. இங்கே வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. The all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Command Swati Patrapalli, Lieutenant Aishwarya Bodapati, Lieutenant Sri Vijayadevi and Lieutenant Payal Gupta as its crew members. இந்த 6 பேருடைய நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் லீடர் ஸ்கிப்பர்டு பை அப்படின்னா என்னது லெட் பை, யார் வந்து இங்கே லீடர் லீடர் அப்படின்னாக்க கேப்டனா வர்டிகா ஜோஷி. The crew started their voyage on 10th September 2017 from Goa. Flagged off by the Defence Minister of India, it was a historic day which should be marked in navigation history and globally. அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டரால் ஃப்ளாக் அதாவது கொடி காமிப்பாங்களே, கொடி அசைச்சு ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து எப்படின்னாக்கா செப்டம்பர் 10 அன்னைக்கு 2017 நடந்தது. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேவாகவே மாறியிருக்கு. இட் கவர்டு த எக்ஸ்பெடிஷன் இன் 5 legs. இங்கே 5 legsனால் 5 லெவல், ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. வித் ஸ்டாப் ஓவர்ஸ் அட் 4 ports. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து போர்ட்ஸ் 4 portsல என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த சீபோர்ட்டில் நிறுத்துவாங்க. ஃபர்ஸ்ட்டு கோவா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெமாண்டில் ஆஸ்திரேலியா இருக்குது. அடுத்து லிட்டில்டன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி தி ஃபாக்லேண்ட்ஸ் அண்ட் கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மாதிரி 5 legs அப்படின்னாக்கா 5 levels 5 ஸ்டேஜஸில் போய் நிறுத்துகிறாங்க. திரும்பியும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ரிட்டன் வந்து அப்படியே கோவா. ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன். ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னாக்கா ஃபுல்ஃபில் பண்ணுறது. எது ரேஷன், அதாவது ஃபுட்டு நமக்கு பேசிக் நெசசிட்டி. அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி, அதாவது எதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணணும். இம்பேர் அப்படின்னா பழுது ஆகிறது, ரிப்பேர் அப்படின்னா பழுது சரி செய்கிறது. ஏதாவது தேவைப்படுறது இம்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறது. பிஃபோர் ரிட்டர்னிங் டு கோவா இன் ஏப்ரல் 2018. ஏப்ரல் 2018 ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. பட் they went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. ஆனால் அவங்க வந்து ரீச் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா 254 நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு May 21 தான் ரீச் ஆகுறாங்க கோவா போர்ட். The 6-member women crew broke many stereotypes during their record-setting sail. அதாவது இந்த செயிலிங்கில் இருந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டாங்களாம் இந்த 6 பேரும். An interview with the crew members, India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview.
Through their personal experiences, we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions. இந்த விமன் இருக்காங்க இல்லையா, அந்த நேவி க்ரூ, இவங்க 254 நாளும் எப்படி போனாங்க, அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் எப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, கஷ்டங்கள், அதை எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஜேர்னியில், எக்ஸ்பெடிஷனாக அந்த ஜேர்னியில் எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, எதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஹவு வெல் யூ அக்வைண்டட் வித் த செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க். சரி, எப்படி நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க இந்த டாஸ்க் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, none of us was acquainted with a sailboat or ocean going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platform as yet. அதாவது நாங்கள் யாருமே இது வரைக்கும் போட் செயிலிங்க்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதே கிடையாது. சொல்லப்போனால் காம்பேட் பிளாட்ஃபார்மில் கூட எங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உமன் ஆஃபீஸர்ஸை ரீச் பண்ணவே கூடாது, அங்கே கால் எடுத்து கூட வைக்கக்கூடாது. அந்த பிக்சரில் தெரியுது பாருங்கள், அதாவது எந்த ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் போகிறது அங்கேருந்து ரீச் ஆகுது இல்லையா, அரைவல் டேக் ஆஃப் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த பிளாட்ஃபார்ம் தானே சொல்லுவோம் கம்பேட் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் கூட நாங்கள் போய் நின்னது கிடையாது. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டேக் த போட் அவுட் டு சி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். இது ரொம்ப உண்மையிலே ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் வி ஸ்லோலி பில்ட் அப்பான் இட் த்ரூ 3 years ஆஃப் ட்ரைனிங். ஆனால் எங்களுக்கு வந்து 3 years ட்ரைனிங், இது ஒரு 2 மார்க்கில் வரும்பா. எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு 3 years வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Can you tell us about the training you had undergone before this expedition? சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தீங்கல்ல இந்த எக்ஸ்பெடிஷனுக்கு முன்னாடி, அந்த ட்ரைனிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வர்த்திகா ஜோஷி. We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து தியரியாக தான் எடுத்தாங்க. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். எப்பயுமே வந்து தியரியை விட ப்ராக்டிக்கலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், தியரிக்கும் ப்ராக்டிக்கலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி செயிலிங் அவுட் சைட், வெளியில் போய்ட்டு செயிலிங் பண்ணுறது எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. அதாவது நாங்கள் எந்த எப்படிலாம் வந்து திங்ஸ் வந்து வீணாக போயிடுச்சுன்னா அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, எமர்ஜென்சிக்கு எப்படி டீல் பண்ணணும், அதுக்கப்புறம் வெதர் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா அது எப்படி நாங்கள் டீல் பண்ணணும், அடுத்தது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். ஐஸ்வர்யா, we underwent our basic sail training courses in Mumbai at the Naval Watermanship Training Center INWTC and at various schools in the Southern Naval Base in Kochi. We even sailed on INSP Maday to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to prepare for the voyage. Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and for food soon. So the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. அதாவது அந்த ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, எங்களை வந்து 2016 and 17 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மாதை டு மொரிஷியஸ் அழைச்சிட்டு போனாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 years நாங்கள் வந்து அந்த வாயேஜுக்கு ப்ரிப்பேர் ஆனோம். சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி ட்ரைனிங் மாதிரி எடுப்போம்ல. அப்போது பார்த்திங்கன்னா அந்த போட்டு எங்களுக்கு ஒரு கொடுத்த போட்டு வந்து ரொம்ப ஓல்டாக இருந்தது, பழசாக இருந்ததுனால சின்ன சின்ன லீக்கேஜ்லாம் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அப்புறம் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு டுட்டோரியல் மாதிரி இருந்துச்சு. டுட்டோரியல்னால் கற்றுக் கொடுக்குற மாதிரி, ஒரு கற்றுக்கிற மாதிரி அப்படின்னு கைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. என்னென்ன சாப்பாடு, தண்ணி, ஈவன் எலக்ட்ரிசிட்டி, அந்த இதில் வந்து இது வெளிச்சத்துக்கு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், வாட் வாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ்? சரி, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் இதில் போகணும் அப்படின்னான்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அடுத்து,
Out of the 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. அதாவது 30 பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதில் 6 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, எல்லா கஷ்டத்தையும் தாங்கி எப்படி உயிர் தப்பிச்சு வந்து மேனேஜ் பண்ணி வராங்களோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் யார் ரொம்ப மேனேஜ் பண்ணி இந்த ட்ரைனிங்கில் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ, கரெக்டாக வந்து ஸ்கில்ஃபுல்லாக வராங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் 6 பேரும் செலக்ட் ஆனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த crew was mentored by எங்களுடைய மென்டர் யார் அப்படின்னாக்கா கமாண்டர் திலீப் டாண்டே. But after I was told about the flare-ups at sea and even had second thoughts about joining the team. அது நான் வந்து கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கடலில் நடுக்கடல்லாம் ஏதாச்சும் இது பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டப்பயே ஆஹா நம்ம போகணுமா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட்டே எனக்கு வந்துச்சு. அந்த அளவுக்குலாம் ரொம்ப நாங்கள் யோசித்தோம். Interviewer: How did your family members react when you told them about this expedition? சரி, இதை சொல்கிறப்ப இந்த எக்ஸ்பெடிஷன் இந்த ஜேர்னியை பற்றி சொல்கிறப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, our families did have a hard time, but that was because most of them had never ever even seen their sea. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களாம் கடலையே பார்த்தது கிடையாது. எங்களோட 6 பேரில் 4 பேரோட ஃபேமிலி வந்து கடலை கூட பார்த்தது கிடையாது. 4 of us are from the mountains. ஏன்னா நாங்கள் 4 பேர் வந்து என்னன்னா எங்கள் 6 பேரில் 4 பேர் வந்து மவுண்டெயின்ஸ் மலை சார்ந்த பகுதியிலேருந்து வரோம். அதனால் நாங்கள் கடல் பார்த்தது கிடையாது. The first time my parents saw the ocean was when I invited them to visit. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாங்க கடல் அப்படின்னா, நான் அழைச்சிட்டு வந்து காமிக்கிறது இதுமாரி ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து காமிக்கிறப்ப அந்த விசிட் வந்தப்போ தான் பார்த்துருக்காங்க அவங்க. பட் ஒன்ஸ் தே saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. அதாவது once they saw that we were doing, இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ், நாங்கள் வந்து வேலை செஞ்ச விதம், நாங்கள் எங்களை நல்லபடியாக எங்களை நாங்களே ஒழுங்காக பார்த்துக்கிட்டது, நல்லா கவனிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்ததை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு வந்து தே வேர் அப்ரிஹென்சிவ் அண்டு சப்போர்ட்டிவ். எங்களை நாங்களே கவனிச்சுக்கிறோம், நாங்கள் நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் ஏதோ சமாளிச்சிருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுனால எங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் தே வேர் அப்ரிஹென்சிவ் அண்டு சப்போர்ட்டிவ் டூ. அப்ரிஹென்சிவ் அப்படின்னா பயமாக இருக்குது அனுப்புகிறாங்க, பட் அதுலேயும் வந்து எனக்கு ஒரு ஃபியர். இன்டர்வியூவர்: வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்களுடைய எய்ம்ஸ் என்ன, எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி: I wanted to make sure that I complete this journey with ultimate honesty. இது வந்து இதை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹானஸ்டி தான். I didn't set out for a destination, it was the journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. I grasped that completely. அதாவது நாங்கள் எப்படின்னாக்கா எங்களோட எய்மை என்னென்னா எந்த இதுவும் ஐ டின்ட் செட் அவுட் ஃபார் எ டெஸ்டினேஷன். அதாவது ஒரு கோலுக்காக நாங்கள் என்ன பண்ணல, இதுதான் கோல் அப்படின்னு சொல்லிட்டு போகல. இது ஒரு ஜஸ்ட் ஜேர்னி அப்படின்னாக்கா ஒரு ஹாப்பியாக ஒரு எப்படி என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஒரு இதுதான் அப்படின்னு ஒரு கோல் மாதிரி நாங்கள் செட் பண்ணிக்கிட்டு போகலை. ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம்நேவிகேஷன். அந்த ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அந்த சர்க்கம்நேவிகேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கூட பிசுறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்டிஷன். ஸோ அதுலேருந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனா, நம்ம ஹானஸ்டியாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் அந்த ரூல்ஸை வந்து நாங்கள் மீறிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இது இருந்தோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனால தான், ஹானஸ்டியாக இருந்ததுனால தான் நாங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Interviewer: Name that one quality of yours that enabled you to complete this expedition successfully. ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்க.
அதாவது எப்படி அந்த குவாலிட்டி சொல்லுங்கள், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த குவாலிட்டி வந்து உதவுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead. But when inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of the engine at all. அதாவது எப்போல்லாம் வந்து விண்டு, அதாவது காற்றடிச்சா மட்டும்தான் செயிலிங் வந்து பாசிபிள், என்ஜின் இல்லாமல் செயில் பண்ணுறது, சரிங்களா? அப்படி செயிலிங் பாசிபிள். சில நேரம் காற்று அடிக்காமல் இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு என்ஜின் இருக்குது பட் அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். அதாவது ரொம்ப நெசசிட்டி, ஏதோ ஒரு சிக்கல் வர்றப்ப மட்டும்தான், எமர்ஜென்சிக்கு தான் அதை யூஸ் பண்ணணும். பட் வந்து காற்றடிக்கலை அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசித்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த என்ஜினை யூஸ் பண்ணி நாங்கள் செயில் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் என்ன நினச்சோம், ஏதோ ஒரு எண்ணம் வந்து எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு, இல்லை ஹானஸ்ட்டாக என்ன பண்ணணும், செயில் பண்ணணும், என்ஜின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப என்ஜின் யூஸ் பண்ணாமலே இந்த எக்ஸ்பெடிஷனை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹானஸ்டிங்கிற குவாலிட்டி தான் எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூவர், ஆஸ் த ஹெட் ஆஃப் த க்ரூ ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம்? வர்த்திகா ஜோஷிகிட்ட சொல்கிறாங்க, கேப்டனாக இருக்கிற ஹெட்டாக இருந்துக்கிட்டு எப்படி இந்த டீமில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க? வி ஹாவ் ஆல் sailed and trained the same amount and everybody has their own way of dealing with the situations, but that was a good thing because we could discuss different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. அதை பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், ஒரே மாதிரி தான் ஒன்றா தான் எல்லாமே நாங்கள் வந்து சேல் பண்ணது எல்லாமே. ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்கவுங்களும் என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு டெசிஷன் சொல்லுவோம். அதில் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். அதில் எது பெஸ்ட்டு ஒன்றோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணிப்போம். உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் முடிவெடுத்து சேர்ந்து ஆளுக்கு ஒரு முடிவு தான், அதில் வந்து ஒன்று பெஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு உண்மையாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Empowered Payal Gupta, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான நேரத்துலையும் சரி, எங்கே ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டாலே டீம் ஒர்க்கு தான் வந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஈவன் டியூரிங் த ஸ்டார்ம் when three people would be out on watch. இப்போ 6 பேர் இருக்கோன்னா ஸ்டார்ம் வருது அப்படின்னா 3 பேர் வெளியில் இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வெதரு எப்படி மாறிட்டு இருக்குன்னு. the other 3 would be inside. 3 பேர் உள்ளே இருப்பாங்க. பட் அவங்களால என்ன பண்ண, wouldn't be able to rest. அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வெளியில் புயலில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, எந்த நேரம் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. ஸோ அடுத்து 3 பேர் என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க என்னென்ன பண்ணலாம், அடுத்தடுத்து அவங்கவுங்களுக்கு என்ன தேவை. அப்போ ரெய்னிங்காக இருந்ததுனால இந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து ஹீட் பண்ணுறது, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஹீட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப்ட் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours லாங் ஸ்டார்ம். போகிறப்ப தொடர்ந்து ஒரு 20 மணி நேரம் புயல் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எப்படி வந்து இருக்குன்னா டீம் எஃபர்ட் தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் வுட் ஹாவ் பீன் என் நைட்மேர் டு டீல் வித் the challenges that the sea throws at you. ஸோ அந்த கடல் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த சேலஞ்சை நாங்கள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறது கஷ்டம். உண்மையிலே எங்கள் டீம் ஒர்க் தான் எங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் சைலிங். சரி, நீங்கள் செயிலிங் பண்ணுறப்ப இருந்ததுலேயே ரொம்ப டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சவாலான டாஸ்க்காக எது இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, the sea can get really tough when winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots. நாட்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம கிலோமீட்டருக்கு ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். அங்கே அந்த நேவி ஃபீல்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பீடோடைய இது சொல்லுவாங்க.
விச் இஸ் அபவுட் எ ஹரிக்கன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட் ஆன் லேண்ட். லேண்டில் ஹரிக்கன் ஃபோர்ஸ்னால் அந்த ஸ்கொயர் பீட் மாதிரி அந்த ஹரிக்கன் ஃபோர்ஸுங்கிறப்ப அந்த புயல் சூறாவளி காற்று இதில் நிலத்தில் வருதுங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கடலில் வருது. அந்த வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கர சீற்றமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுவும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 to 10 மீட்டர்ஸ் ஹைட்டில் அளவுக்கு விண்டு வந்து பயங்கரமாக காற்று அப்படியே சுழண்டுக்கிட்டு வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து அடிக்குமா. which is about a hurricane force of wind on land. It is normal on sea where there is hardly and land mass to stop the winds. அதாவது அதே வந்து நார்மல் சீயில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேர் தேர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப்னு. இதே நார்மலாக வந்து சீயில் வந்து ரொம்ப கஷ்டம். லேண்டுனா ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுவும் சீங்கிறப்ப ரொம்ப அதுவும் அந்த அளவுக்கு உயரமான காற்று சூறாவளி காற்று வரப்போ அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சவாலாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. It was also a blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. We will remember these incidents as well because it gave us the strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. இது உண்மையிலே அது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லப்போ ஏதோ ஒன்று உடஞ்சிருது, ஏதோ ஒன்று இல்லை அப்படின்றப்ப கஷ்டன்றப்ப ரொம்ப பயங்கர ஒரு லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ ஏதோ ஒன்று உடஞ்சிருது போட்டில் ஏதோ ஒன்று உடஞ்சிது அப்படின்னா நான் ரொம்ப எஃபர்ட் பண்ணி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டீமாக தான் இந்த வேலையை பார்த்தோம். வி வில் ரிமெம்பர். இப்போ நினச்சா கூட அந்த இன்சிடெண்ட்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தது தான். உண்மையிலே அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் இல்லைன்னா எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து இன்னமும் கிடச்சிருக்கும், அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துருக்குமா, அந்த மாதிரி நடக்கலைன்னா அது மாதிரி கொடுத்துருக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அந்த ஹார்ட்ஷிப்ஸ்லாம் தான் எங்களை வந்து அடுத்தடுத்து கொண்டுட்டு போணுச்சு. ஓவர் கம் பண்ணிட்டு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூவர், ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப்? எப்படி இருந்தது? இது வந்து உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஓவர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த கொஸ்டின். புக்கில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின், வாட் வேர் த எக்ஸைட்டிங் moments during the trip அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னாக்கா, when we were crossing that, எக்ஸைட்டிங்காக இருந்தது, அட்வென்ச்சரஸாக இருந்தது. என்னென்னா அந்த டாஸ்மன் சீயை கிராஸ் பண்ணுற, டாஸ்மன் அப்படின்னாக்கா நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த இந்த இடையில நடுவில் இருக்கிற அந்த சீயை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா we witnessed the brilliant southern lights from sea. அந்த லைட்டில் அந்த லைட்டிங்கை பார்த்தப்போ அப்படி இருந்துச்சு. இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ் தட் டூ ஃப்ரம் சி. அதாவது ரொம்ப கடலில், அதாவது எப்படி சொல்லணும், ஃபார் எக்ஸாம்பிள் வானவில் வர்றது, அதாவது சன் செட் ஆகிறப்ப சன் ரைஸ் ஆகிறப்ப அந்த கடல் ஓரத்தில் நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி அவங்க கடலில் தானே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்துறப்ப க்ரீன் கலரில், நமக்குலாம் ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி கிடையாது, அப்போ அந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சீ வந்து கடல் வந்து க்ரீன் கலரில் தெரிஞ்சுது. வி வேர் அப்சல்யூட்லி ஆஸ்ட்ரக் எங்களை அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டோம். வி வேர் நாட் எக்ஸ்பெக்டிங் இட். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டு see the entire sky lit up in green light. அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்கைக்கு, அதாவது அந்த கடலை ஒட்டி இருக்கிற அந்த வானம் அப்படியே நமக்குலாம் ரெட்டாக இருக்கும் சன்ரைஸ் அப்போ. அதுமாரி அங்கே க்ரீனாக இருந்தது, அவ்வளோ இருந்துச்சு. அந்த பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். There was bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors, and a variety of sea creatures. Bioluminescence அப்படின்னாக்கா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இந்த விலங்குகள்லேருந்து வர அந்த பாடியிலேருந்து வர லைட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் விட்டில் பூச்சி, லைட்டு பூச்சின்னு சொல்லுவோம்ல, அந்த லைட்டு பூச்சி என்ன பண்ணும், அது வந்து பறக்கிறப்ப அது உடம்புல அதோட லைட்டு மாதிரி இருக்கும் அந்த வெளிச்சம், அது என்ன பண்ணும், நமக்கு லைட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பயோலிமினேஷன்ஸ் தான் அந்த கடல் வழியாக போகும்போது அந்த அனிமல்ஸோடைய அந்த உடம்புலேருந்து வர அந்த லைட்டிங்.
டால்ஃபின் ஸ்விம்மிங், டால்ஃபின்ஸ் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. இந்த வேக் ஆஃப் த போட் லைக் ஆர் நெய்பர்ஸ் என்பது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி பக்கத்துலேயே வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்குதோ. அண்ட் எ வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ், நிறைய அந்த சீ கிரியேச்சர்ஸில் நிறைய உயிரினங்கள் வந்து எங்களுக்கு கூட என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்குங்க இங்கே பக்கத்துலேயே வந்து. கொஞ்சம் கூட பயமே இல்லை, எங்களுக்கும் பயம் இல்லை அதுங்களுக்கும் பயம் இல்லை. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. We are not specialists. So whenever we spotted something in the sea, we had Googled it to learn more about the species. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேல் ஒன்று இறந்து போனது இருந்தது. அதை பார்த்தப்ப நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஐலாண்டுன்னு நினச்சோம். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்காதான் தெரியுது ஒரு பெரிய திமிங்கலம் ஒன்று இறந்து போய் கிடக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எப்படி ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது தானே, புதுசாக தானே நாங்கள் போகிறோம், வந்துச்சு அப்படின்னா உடனே கூகுளில் நாங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த எந்த வகை உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சீ? சரி, நீங்கள் அவங்க டைம் வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க நார்மலாக அப்படி இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. During circumnavigation, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. We also read books when the weather was pleasant and did some quilling and craft work. While team leader Joshi read comics and the Ramayana during her journey. I loved cooking as well, so I indulged in baking. I also liked crafting a lot, so I used to make lampshades. I love it when people appreciate the food that I cook. So I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. அதாவது அந்த ட்ராவல் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சில ஹாபிஸ் வச்சுருக்கோம். அதாவது நல்ல வெதர் வந்து நல்ல மாதிரி இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது இல்லையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவங்கவுங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த குக்கிங் யாருக்கு பிடிக்கும், புக்கு ரீடிங் யாருக்கு பிடிக்கும், அதுமாரி கேக் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் கோல்கப்பாஸ்னால் பானிபூரி இதெல்லாம் செய்கிறது, இதெல்லாம் நாங்கள் செய்வோம். அப்புறம் எங்கள் போட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 is a ஆர்டிகா ஜோஷி கண்டினியூ பண்ணுறாங்க. 6 is a great number. We were always entertained. உண்மையிலே 6ங்கிறது ஒரு நல்ல நம்பர், மிகச்சிறந்த நம்பர். We watched movies, listened to music, and you won't believe some of the goodies the crew dressed up in a tiny pantry, even while sailing in rough seas. அந்த ரஃப் சீலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மியூசிக் லிசன் பண்ணுறது, படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சின்னதாக பேண்ட்ரி அப்படின்னா சின்ன டைனினா ஸ்மால் சின்ன கிச்சன் இருக்கும், அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சாப்பாடு செய்வோம். வி மேட் பராத்தாஸ், என்னென்ன சாப்பாடுனா பராத்தாஸ் செய்வோம், கேக்கு பேக் பண்ணுவோம், ப்ரெட்டு பேக் பண்ணுவோம், அண்ட் ஈவன் மேடு ஹல்வா, ரசகுல்லாஸ் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல்ஸ் அட் சி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ். என்னென்னா வென் வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட் வி ரிமெம்பர் த தீபாவளி வி ஸ்பெண்ட் அட் சி. நாங்கள் இப்போ இருக்கும்போது கூட நாங்கள் அந்த தீபாவளி எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றது ஞாபகப்படுத்தி பார்க்குறோம். வி செலிப்ரேட்டட் 3 birthdays இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஃப் த போட். நாங்கள் வந்து 3 பர்த்டே வந்து நாங்கள் இதுவும் 2 மார்க்கில் வரும்ப்பா. 3 பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம், இன்க்ளூடிங் அந்த போட்டுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ஒகேஷன்ஸ் லைக் crossing the equator, the international date line in search. ஸோ அந்த வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்? சரி, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்வாதி சொல்கிறாங்க, we knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking that we are in trouble. எங்களுக்கு தெரியும் எங்கள் என்டையர் கண்ட்ரி, ஹோல் கண்ட்ரியும், உலகம் முழுவதும், அதாவது அந்த நாடு முழுவதும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் கூட நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோன்றது அவங்க தெரிஞ்சுக்கக்கூடாது. We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing.
So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. எங்களுக்கு தெரியும் என்ன போயிட்டுருக்கு, நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. பட் இது வந்து அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க. நாங்கள் ஆனால் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன சேலஞ்செலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லலான்னு முடிவெடுத்தோம். இன்டர்வியூவர்: ஆஸ் எ உமன், ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? வர்த்திகா ஜோஷி: அதாவது ஒரு உமனாக, ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த எக்ஸ்பெடிஷனை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்க எல்லா இன்டர்வியூலையும் கேட்குற கேள்வி தான். ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு அந்த என்ன நீங்கள் உங்களுடைய சஜஷன் என்னென்னு கேட்போம்ல, அந்த மாதிரி. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹானர் அண்ட் வி குடின்ட் ஹாவ் இமேஜின்ட் எனிதிங் பெட்டர் ஃபார் அவர் காஸ்ட் ஆஃப். Of course, we being an all-woman team, it is a great boost to women in the country. But as we are going as sailors, and we as sailors have seen that the sea does not discriminate between genders. It is always gender neutral, and we have realized that gender does not play a role in sailing, but to boost the morale in the country and for more take-in adventures like sailing. I feel it is great that an all-woman team had been formed to undergo this expedition. அதாவது உண்மையிலே வந்து நாங்கள் உமன் டீமாக போனோம், செயில் பண்ணோம், வந்தோம் இந்த கண்ட்ரிக்காக. ஓகே, இதெல்லாம் வந்து எங்களை வந்து ஒரு கிரேட் பூஸ்ட், இது இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டு, இந்த செயிலிங், இந்த எக்ஸ்பெடிஷன் வந்து எங்களுக்கு வந்து எங்களை பெண் இனத்துக்கே ஒரு பூஸ்டப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெண்டர், அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, ஆகாயம், காற்று, நிலம், நீர், எதுவாக இருந்தாலும் அது எந்த பேஸ் பண்ணி இல்லை, ஜெண்டரை பேஸ் பண்ணி கிடையாது, ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஆண் பெண், ஆண் தான் போகலாம், பெண் தான் போகணும், ஆணுக்கு தான் கஷ்டம், பெண்ணுக்கு தான் கஷ்டம் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே அங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒன்று தான். அங்கே வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது, அங்கே ஜெண்டருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பூஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பூஸ்டப் தான் செயிலிங்க்கே யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு பூஸ்டப்பாக நாங்கள் வந்து இருக்கோம். உண்மையிலே இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னாலும் அச்சீவ்மெண்ட்டையும் தாண்டி இது ஒரு பூஸ்டப்பாக மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆண் பெண்கிற வித்தியாசம் இந்த வேலைகளில் கிடையாது. வேலைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும், எந்த ஒரு சாதனையும் ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்க 6 பேர் தான். அதில் கமாண்டர் திலீப் தாண்டே, மென்டர், அவங்க பிஎம் இருக்காங்க. ஸோ இவங்க 6 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த க்ரூ மெம்பர்ஸ். இவங்க தான் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, தாரிணியில் சேல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த லெசனோட ஹீரோயின்ஸ் இவங்க தான். ஓகே, உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.